ஹலோ! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் பார்க்கலாம். இது ஒரு ஹேண்ட்பேக் கேக்கு. இத வந்து தூக்கிட்டும் போலாம். இது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டூல்ஸ் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இது த்ரெடட் ராடு. இது ஒரு 8 த்ரெடட் ராட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ராடுக்கு இருக்க வாஷரும், நட்ஸும் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஹுக் வந்து நம்ம ஹார்ட்வேர் ஷாப்லேயே கிடைக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த சப்போர்ட்காக, கிராவிட்டிக்காக. இந்த த்ரெடட் ராடை வந்து நம்ம ஹேண்ட்பேக் சைஸுக்கு கட் பண்ணி அந்த ஹுக்கை வந்து மேலே வந்து வெல்டிங் கடையில் கொடுத்து வெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன சைஸ்க்கு ஹேண்ட்பேக் பண்ண போகிறோமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஹுக்கை தான் அதில் மேலே வச்சு வெல்ட் பண்ணி எடுத்திருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் கேக்கை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ராடோட சைஸ்க்கு அதை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேக் போர்டு எடுத்து நம்மளோட கேக் வந்து என்ன சைஸ்க்கு இருக்கோ அதே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த கேக்கோட லென்த்து பிரெத் எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதே மாதிரி சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. கேக் அது மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம கேக் போர்டில் 2 ஹோல் போடணும். நம்ம எந்த த்ரெடட் ராட் எடுத்துருக்கோமோ அதே சைஸ்க்கு 2 ஹோல் போடணும். அதை எந்த இடத்துல போடணும் நம்மளே மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இடத்துலையுமே ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஹோல் போட்டு. இப்போ அந்த த்ரெடட் ராட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நட் போடணும், அதுக்கப்புறம் ஒரு வாஷர் போடணும், அதுக்கப்புறம் அந்த ராடை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த போர்டுக்கு கீழேயும் வாஷரும் நட்டும் போடணும். இதில் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அது மாதிரி போடணும். ரெண்டு சைடுமே போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். டைட் பண்ணி எடுத்துட்டா நம்ம இப்படி தூக்குனாலும் நமக்கு கேக்கோட இதை தூக்க முடியும். கீழே அந்த நட்டு போல்ட்டெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த புஷ் ஆட் பண்ணால் தான் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், இல்லைன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால 2 புஷ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபுட் சேஃப் ஆக்கணும். அதுக்கு அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு கனாஷ் தடவி ஒரு கேக் லேயராக வச்சு நம்ம பில்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் கேக்கை. எல்லா லேயரையும் வச்சதுக்கப்புறம் லைட்டாக க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா
நம்ம வந்து கட் பண்ணால் நீட்டாக கட் பண்ண வரும். இது நம்ம பேக் ஷேப் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செட் பண்ணி எடுத்து நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுக்கலாம். நான் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராவை பிடிச்சிட்டே நமக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராவை வந்து ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். அந்த பேக்கோட சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். இப்போ வந்து ஒயிட் ஃபாண்டன்ட்டை வந்து நான் நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு கவர் பண்ணி எடுக்கிறேன். கவர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்தோம்னா நம்மளோட பேக் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே அந்த ஹுக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பேக்கோட செயின் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே தூக்கணுன்னா நமக்கு அழகாக தூக்க வரும். அவ்வளோதான், நம்ம ஹேண்ட்பேக் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.